அசிங்கப்பட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நானும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என் பவித்ரா எனக்கு பிறக்க போற குழந்தைக்காக, என்னோட மரியாதைக்காக, என்னோட பிசினஸ் கேபிட்டலுக்கான அமௌண்ட் எனக்கு வேணும். என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? அதான் ஏற்கனவே பிசினஸ் பண்றேன்னு சொல்லி சொதப்பனது பத்தாதா? மறுபடியும் இப்ப எதுக்கு பிசினஸ்? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏன் இங்க வேற யாரும் தப்பு பண்ணலையா? நான் மட்டும் தான் தப்பு பண்றேனா? கௌதம் இருக்கானே, கம்பெனில வேலை செஞ்ச பொண்ணை லவ் பண்ணிட்டு குடும்பமே வேணாம்னு சொல்லிட்டு போனா, திரும்ப வந்தா மன்னிச்சு நீங்களா சேர்ந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களே, அது தப்பு இல்லையா? சரி, இவன் தான் அப்படி இருக்கான்னா, நம்ம மச்சான் வருண் இருக்கானே, இவன் என்ன பண்ணா? ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணை ஏமாத்திட்டான். ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த காரணத்துக்காக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி இவளையும் ஏமாத்திட்டான். அவனே மன்னிச்சு ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது தப்பு இல்ல. நான் பண்ணது மட்டும்தான் தப்பு இல்ல. இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு பிரச்சனை என்னவோ அத பத்தி மட்டும் பேசுங்க. தேவையில்லாம எங்களை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? வான்மதி, அவரு பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அவருக்கு பதில் சொல்ல போறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்குள்ள வர? அவர் ஏன் வீட்டுக்காரரை பத்தி பேசும்போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? வான்மதி சும்மா இருங்க. ஏ, என் புருஷன் கௌதம் எதுவும் கேட்க கூடாதா? அண்ணி, அக்கா சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. இது வேற விஷயம். வருண் அத்தை கிட்ட எந்த பணமும் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கல. அவர் சொந்த உழைப்புல தான் போராடி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானத நீங்க அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லிதான் அக்கா சொல்ல வரா. ஓ, அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து பேசுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் ஏன் கேட்க கூடாது? கேள்வி கேளு, கேளு, உன் இஷ்டத்துக்கு கேளு. நீங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பாருங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மாப்ள? எனக்குன்னு ஒரு பிசினஸ், பணம், மரியாதை, இது எல்லாமே வேணும். அது நீங்க சொந்தமா சம்பாதிச்சுக்கணும். வான்மதி, நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். சித்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. அண்ணாமலை, நீயே சொல்லு. மாப்ள, நீங்க கேக்குறதெல்லாம் சரி. உங்களுக்கு பிசினஸ் தானே செட் பண்ணி தரணும், நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். அக்கா இருக்கா? அக்கா சொல்றத கேளுக்கா. அக்கா வேணாம்க்கா. அக்கா என்ன அக்கா 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 ப்ளீஸ் அக்கா, நிலைமையில வீட்டுக்கு சொல்றத கேளுக்கா. அக்கா என் புருஷன் கௌரவத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெரிய விஷயம் இல்ல. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, அவசரப்படாதீங்க. எல்லாம் என்னாலதான் அக்கா. நான் மாமா கிட்ட அம்மா கிட்ட பேசுக்கா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருக்க அக்கா, நான் சொல்றத கேளுக்கா. அக்கா வேணாம்க்கா. அக்கா ப்ளீஸ் சொன்னா கேளுக்கா. அக்கா அக்கா அம்மா, என்ன மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா. நீங்க எல்லாரும் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. பெரியவங்க எல்லாம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்காங்க. என் புருஷன் இன்னும் எவ்வளவு உழைச்சா எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். அவர் கேட்ட விஷயம் அவருக்கு கிடைக்க. இவ வேற தேவையில்லாம புலம்பிக்கிட்டு. சரி புலம்பட்டும். இவ புலம்புறத வச்சு ஏதாவது பிசினஸ் கிடைச்சா நல்லதானே இருக்கும். நம்ம மட்டும் பேசி கண்டிப்பா நம்ப இருக்க மாட்டாங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்க. அண்ணாமலை, என்ன நம்மள பாத்துக்கிட்டு இருக்க? உள்ளத்தாச்சி பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போறங்கிற அமைதியா இருக்க. நீ ஏதாவது சொல்லுமா? சொல்றத கேளுக்கா. அக்கா அக்கா வேணாம்க்கா. அக்கா இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் இனிமே நாம அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. அவங்களே தேடி வந்து கூப்பிட்டாலும் சரி. நம்மள மதிக்காதவங்க வீட்டுல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்கறீங்களோ நான் அதை வச்சு குடும்பம் நடத்துறேன். கூழோ கஞ்சியோ இருக்கிறத வச்சு நம்ம கௌரவத்தோட இருக்கலாங்க. என்னங்க? ஆமா, இவ பெரிய ரோஷக்காரி. நமக்கு ரோஷம் ஒண்ணுதான் கேடு. நீ குடிப்படி, கூழோ கஞ்சோ, நான் எதுக்கடி குடிக்கணும்? ஏதாவது பேசி ஒரு கடையை வாங்கிடலான்னு பார்த்தா இப்படி ஓவரா ரோஷமா பேசி தேர இழுத்து தெருவில் விட்டுட்டேடி. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி.
இருக்கிறத வச்சு குடும்பம் பண்ணுவாளாம். என்னடி இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது நம்ம கிட்ட. இவ்வளவு நாள் வசதியா வாழ்ந்துட்டு இப்ப தெருவுல குடும்பம் நடத்த சொல்ற? ஏடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, ஏதாவது பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கர்ப்பமா இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன். நடுராத்திரியில நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டேல்ல, பாரு எவன் எவனோ வரான். முதல்ல கிளம்பு, கொஞ்சம் வேகமா நட. என்னங்க? அவன் யாராவது ரோட்ல போறவனா இருப்பான். நாம ஏன் பயப்படணும்? வா போலாம். தமா அட ஒரு நிமிஷம் இங்க வாப்பா, கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்ன இவ? ஏய் வாப்பா. நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த ஆளு ரொம்ப மோசமானவரு. வேண்டாங்க, போகாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ இங்கே இரு, வரேன். சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் மாமியார் என்ன திட்டம் போட்டு வீட்டை விட்டு துரத்துட்டாளா? வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல அவளுக்கு ஒண்ணு புதுசு. அவளுக்கு அதெல்லாம் ஒரு கை வந்த கலை. அதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இருக்கேன்.